ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாய் இதுமிக தன்னோ வாராகி பிரசோதியாத். இன்றைய பதிவில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்தில் உறவுகளால் கிடைக்கப் போகும் தங்கம், உங்களால மட்டுமே மாறப்போகும் உங்களுடைய சொத்து, மிக முக்கியமா கடனாக போக போகின்ற காசு பணம். ஆமாங்க, இந்த 2026 வருடத்தில் எது கிடைக்க போகுது? பணமா, சொத்தா, தங்க நகையா? இதுல எது கிடைக்கும், யாரால் கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதுல அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்கு, எதுல பிரச்சனைகள் வரும், எதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், இன்றைய பதில் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பதிவா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா விரிவா விளக்கமா ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வச்சுக்கலாம். அதான் நாங்கள் பற்றி வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே. அஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரம். புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசிநாதன், மதிக்கு கார கிரகம். ஸோ எப்படி பார்த்தாலும் மதியாலேயே பல நுட்பங்களை பல வேலைகளை செய்து முடிக்கக்கூடியவர் நீங்கள். வாக்கு திறமை படைத்தவர்கள் நீங்கள். வாதிட்டு உங்களை ஜெயிக்க முடியாது யாராலும். அப்படி இருந்து சில உறவுகளிடம் நீங்க விட்டு கொடுத்து தான் போவீங்க. ஸோ சில உறவுகளிடம் உங்களுடைய தியாகம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2026 வருடம் 7 சனிவான் இருந்து கண்டகச்சினியா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவங்களுக்காக சில வேலைகளை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த 2026 உருவாகி இருக்கு. குறிப்பா மாமியார் வீட்டு வழிகளிலும் சில பிரச்சனைகளும் சில வேலைகளும் உங்களுக்கு அதிகமான முறையில் இருக்கும். சில பேர்த்துக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்போட உண்டு. சரி, இந்த ஒரு நேரத்துல சொத்து இருந்தா தான் சொந்த பந்தம் கூட நம்மளை மதிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சொத்துக்கள் விஷயத்துல ஒரு மாறுதல் ஏற்பட போகுதுங்க இந்த 2026. காரணம், அந்த கண்டகச்சனியாக, அதாவது 7ல் இருக்கக்கூடிய சனிமான் 10ஆம் பார்வையாக 4ஆம் வீடான தனுசை பார்க்கிறார். ஸோ உங்களுடைய கண்ணிக்கு அது 4ஆம் வீடு அமையுது. மேலும் 12ல் கேதுவானவர் அமர்ந்திருக்கிறார். நிம்மதியை இழக்கக்கூடிய, அதாவது தூக்கத்தை இழக்கக்கூடிய, அதுவும் சொத்து விஷயத்துல, சொந்த வீட்டு விஷயத்துல ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மாற்றம், உங்களுடைய உழைப்பால் வீடு மாறப்போகுது. ஸோ அது உங்களுடைய உழைப்பால் இருந்தால் பிரச்சனை இல்லை. மற்றும் மாமியார் வீட்டு விஷயங்கள் அல்லது தேவையில்லா சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுடைய சுய சம்பாத்தியம் இருந்தால் அதுல பிரச்சனை கிடையாது. பூர்வீக சொத்தோ மாமியார் வீட்டு வழி சொத்துக்களோ இருந்தால் அதுல பிரச்சனைகள் வரக்கூடும். ஓகேங்களா? அதுல தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அந்த இடத்துல தேவையில்லாத நான் வீடு கட்ட போறேன், வீடு தொடங்க போறேன்னு ஆரம்பிக்க வேண்டாம். அது தடையாக நிற்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த 2026 பூர்வீக சொத்துக்களோ அல்லது ஒரு ஜாயின்ட்ல இருக்குது, அண்ணன் தம்பி பேர்ல சேர்ந்து இருக்குது, அப்பா பேர்ல இருக்கு, தாத்தா பேர்ல இருக்குது, இன்னும் பாக பிரிவினை பண்ணாம அதுல நான் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன், இந்த தவற பண்ணாதீங்க. அதுல பிரச்சனைகள் எழக்கூடும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல பிரச்சனை எழக்கூடும். ஸோ அதுல வீடு கட்டுறதுக்கு தொடங்குறதுக்கு செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. வீடு மாற்றம் தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். இந்த 2026 வீடு மாற்றக்கூடிய யோகங்கள் உண்டு. ஸோ பழைய விஷயத்துல பிரச்சனைகள் எழக்கூடும். இந்த 2026 கவனம் தேவை. ஸோ சொத்து பிரச்சனை, சொத்து விஷயம் உங்களுக்கு இந்த 2026 பெரிதளவு சாதகமா இல்லை. இது அசையாத சொத்து அல்ல, அசையும் சொத்துக்களையும் குறிக்கும். கார், வண்டி, வாகனம், ஒரு பிசினஸ்க்காக நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா அது லாக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ தொழில் ரீதியான கவனமும் கண்டிப்பா தேவை. தொழில் ரீதியாக பொருட்கள் வாங்குறதுனால கூடுதல் கவனத்தோடு நீங்க இருந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னா, அஸ்த நட்சத்திரம் கண்டிப்பா இதுல இருந்து ஒரு மாறுதல் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கால பைரவர் வழிபாடு செய்யும் போது சொத்து பிரச்சனை உங்களுக்கு குறையும். தேவை அஷ்டமி என்று கால பைரவருக்கு மெழுகு தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வாருங்கள். சொத்துக்கள் பிரச்சனை, கார், வண்டி, வாகன விபத்துகள் சம்பந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிப்பீங்க. ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியா தங்க நகை யோகங்கள் கண்டிப்பா இருக்கு. தாரத்தாலும் தாயாலும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. ஆமாங்க, குருவான் ஜூன் மாசத்துக்கு பிறகு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் அடைகிறார். உங்களுடைய கண்ணிக்கு அது 11ஆம் வீடு லாபஸ்தானமாக அமைகிறது. தங்கத்திற்கு காரகிரகமே குரு பகவான் தான். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பக்கம் சொத்து விஷயத்துல கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லைனாலும் தங்கம் போன்ற விஷயத்துல சாதகமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா பிள்ளைகளாலும், பெண் குழந்தைகளாலும், பெண் சகோதரிகளாலும், தாயாலும் தங்க வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்களுக்கு சீர்வரிசையா, வரதட்சணையாய், அன்பளிப்பா, பரிசா, இதேன்னு ஒரு வழியில தங்க நகை உங்களுக்கு வரக்கூடிய யோகம் உண்டு. இந்த ஒரு இடத்துல அடமானத்துல போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். மீண்டு வரும் தங்க நகை, அதுக்கு யோகங்கள் உண்டு. அதே போல திடீர் பயணத்துல ஒரு தங்க புதையல் கிடைக்கிறது, தங்க நகை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட தங்கம் சொல்லுவோம். அப்படி தங்கம் கிடைக்கிறதுக்கு யோகம் உண்டு. இந்த ஒன்றை தங்கத்துல நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிதளவு ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அதே போல துளைந்து போன தங்க நகை, திருடு போன தங்க நகை மீண்டும் கிடைக்கும்.
அதுக்கு யோகம் இருக்கு இந்த 2026. சரிங்களா? ஸோ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தங்க நகை மூலமாக யோகம் உண்டு. இது தங்க நகை மட்டுமல்ல, பிள்ளைகளாலும் சில லாபங்களும் பிள்ளைகளாலும் சில நன்மைகளும் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகுது இந்த 2026. இதுக்கு அடுத்து பெரிதளவு ஒரு பண லாபங்கள். நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்குமா? ரொம்ப நாளாக நான் ஒரு பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பணம் லாபம் எனக்கு கிடைக்குமா? தொழில் ரீதியான ஒரு பங்கு லாபம் கிடைக்குமா? ரொம்ப நாளாக நான் இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம் போன்ற பணங்கள் சேர்த்துச்சிங்க, அது எனக்கு கிடைக்குமா? ரொம்ப நாளாக ஒரு சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த பணம் எனக்கு கிடைக்குமா? இப்படி பெரிய அளவு ஒரு பணத்தொகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பா அது கிடைக்கும். 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி மற்றும் பெட் மேட்ச்னு சொல்லுவோம், பண விளையாட்டு போன்றவற்றின் மூலமாக பண லாபத்தை உங்களுக்கு கொடுக்கிறாரு இந்த 2026. அப்போ கன்னியா ராசியில அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டுமல்ல, கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு மொத்தத்துக்குமே அதிர்ஷ்டம், லாட்டரி டிக்கெட் போன்றவற்றின் வாயிலாக வரப்போகிறது. கண்டிப்பா அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது இந்த 2026. மேலும் குருவான் வேற உச்சமடைந்திருக்கிறார் ஜூன் மாசத்துக்கு பிறகு. அப்போ பண ரீதியான வரவை தாராளமா எதிர்பார்க்கலாம். இந்த மேற்கொண்டு 12ல் கேதுவான் விரயத்தில் அமர்ந்து விரயத்தை கட்டுப்படுத்துறார். அப்போ செலவை ஒரு பக்கம் குறைக்கிறார். ஆன்மீகம் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், கோயில் குளங்கள், தீர்த்த யாத்திரைகள் மற்றும் நதிகளை நீராடுறது, இந்த விஷயமா மட்டும்தான் விரைய செலவுகள் இருக்குமே தவிர மற்ற ரீதியாக உங்களுக்கு விரைய செலவுகள் உங்களுக்கு இருக்காது. இந்த விரைய செலவை கட்டுப்படுத்தி அதே நேரத்தில் பணவரவை அதிகப்படுத்தி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பண யோகத்தை, பண லாபத்தை கொடுக்கிறாரு. அப்போ மிக முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது, வேற மொழி பேசக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும் வாய்ப்பை பயன்படுத்திங்க. புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள், பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சில பேர்த்துக்கு வேலை மாற்றம் ஏற்படும், மாற்றத்தை ஏற்றுக்கங்க. அந்த மாற்றத்தால் சம்பள உயர்வு உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேற்கொண்டு மிக முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட நட்பு, தோழிகள் போன்றவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்ட அந்த பழக்க வழக்கத்தாலும் பண ரீதியான லாபங்கள் உண்டு. சரிங்களா? ஸோ அதை பயன்படுத்திங்க. மேற்கொண்டு உங்களுடைய நண்பர்கள், உறவுகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா தவறாம தயங்காம செஞ்சு கொடுங்க. அப்படி நீங்கள் செய்யக்கூடிய, அவர்களுக்கு செய்யக்கூடிய சிறிய உதவி பெரிதளவு லாபமாக, பெரிய நன்மையாக உங்களிடமே திரும்ப கிடைக்கும். இந்த கண்டகச்சனை காலகட்டத்தில் மற்றவங்களுடைய வேலைகளை, மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தை நீங்க தூக்கி சுமக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். ஆனா அதை நீங்க நல்ல விடமா செஞ்சு கொடுக்கும்போது அது பெரிதளவு நன்மையாக, லாபமாக, பணமாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு இடத்துல கேட்ட இடத்துல கடன் உதவி பணமாக கிடைச்சிடும். ஆனா பெரிதளவு கடன்ல வாங்கி மாட்டிக்காதீங்க. அதை மட்டும் நீங்க தவிர்த்துருங்க. மற்றபடி பயப்படாம இருக்கலாம். மேற்கொண்டு இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசையோ, சனி புத்தியோ, செவ்வாய் திசையோ, செவ்வாய் புத்தியோ நடக்கவர்களுக்கு நிலம் மற்றும் வீடுமனை வாங்கக்கூடிய யோகமும், மாறக்கூடிய யோகமும் ஏற்படும். அதே போல குரு புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவர்களுக்கு தங்க நகை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குறிப்பிட்டு ராகு புத்தி அல்லது குரு புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா பணம், செல்வாக்கு கண்டிப்பா கிடைக்கும். பெருமளவு பணத்தொகை, பண லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான உண்டு. குறிப்பிட்டு லாட்டரி டிக்கெட், புதையல் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு ராகு புத்தியோ அல்லது குரு புத்தியோ நடக்கணும். ஸோ மேற்கொண்டு இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா அஸ்த நட்சத்திரக்காரங்க தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா கால பைரவர். நான் சொன்ன கால பைரவருடைய வழிபாடு அஷ்டமி திதி, அது தேய்பிரை அஷ்டமி திதி என்று மெழுகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டுவார்கள். நிச்சயமா பாதகங்கள் குறைந்து நன்மைகள் அதிகமான முறையில் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லது. நம்ம இன்றைய பதில் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.